வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.6ல் 5th சம் a ஈக்குவல் டு 2x + 1 டிவைடட் பை 2x - 1 மற்றும் b ஈக்குவல் டு 2x - 1 டிவைடட் பை 2x + 1 எனில் 1/a - b - 2b டிவைடட் பை a² - b² காண்கன்னு சொல்லியிருக்கோமா. இப்போ ப்ராப்ளத்தை நம்ம எப்படி எழுதணும்னா 1/a minus b minus 2b divided by a² minus b². ஆமாம், முதல்ல இதை நம்ம சுருக்குவோம். சுருக்கிட்டு அதுக்கு பிறகு ஏயும் பியும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? முதல்ல இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1/a minus b minus 2b by a² minus b² என்னது? a plus b a minus b. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு மீ போமா கண்டுபிடிப்போமா? மீ போமா எப்படி கண்டுபிடிப்பாங்க? a மைனஸ் பி a ப்ளஸ் பி a மைனஸ் பி. இதுக்கு மீ போமா என்னது அப்படின்னா a ப்ளஸ் பி சிங்கிளாக இருக்குது. அப்போ a ப்ளஸ் பி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், a மைனஸ் பி பவர் 1 ரெண்டும் பவர் 1 தான். அப்போ a மைனஸ் பியும் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? இதுதான் மீ போமா. தென் நெக்ஸ்ட்டு இதை டினாமினேட்டரில் போடுவோம். a ப்ளஸ் பி a மைனஸ் பி போட்டாச்சா? இப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், 1/a மைனஸ் பி. ஆனால் இங்கே a ப்ளஸ் பி a மைனஸ் பி இல்லாத டேர்ம் எது? திஸ். அப்போ இதை a ப்ளஸ் பி எடுத்துக்கிடணும். ஓகேம்மா? தென் மைனஸ் இங்கே பாருங்கள், a ப்ளஸ் பி இருக்குங்கண்ணா. a ப்ளஸ் பி a ப்ளஸ் பி a மைனஸ் பி a மைனஸ் பி எல்லாமே பவர் 1ஆக தான் இருக்குது. சரி, ஓகே. அப்போ கரெக்டாக நம்ம என்ன செய்யணும்? 2b போட்டுறணும். ஓகேம்மா? தென் நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கம்மா, இது a ப்ளஸ் பி a மைனஸ் பி என்னது? a² மைனஸ் b². இங்கே பாருங்கள், a ப்ளஸ் பி மைனஸ் 2b. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே பாருங்கள் a ப்ளஸ் இப்போ மைனஸ் 2b ப்ளஸ் b, அப்போ a மைனஸ் b. அப்போ இங்கே பாருங்கள் a², ஓகே, a² மைனஸ் b². ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b. a² மைனஸ் b² a ப்ளஸ் b அகெயின் a மைனஸ் b. நம்ம அப்படியே டைரெக்டாகவே எழுதிக்கலாம். சரி, ஓகே. a மைனஸ் b கேன்சல் ஆயிடுது. அப்போ ஆன்சர் என்னது? 1 என்னது? a ப்ளஸ் b. ஓகேவாம்மா? இப்போ நம்ம சுருக்கியிருக்கோம். 1/a மைனஸ் b 1/a மைனஸ் b மைனஸ் 1/a மைனஸ் b மைனஸ் 2b டிவைடட் பை a² மைனஸ் b² ஈக்குவல் டு 1 என்னது? a ப்ளஸ் b. 1 என்னது? a ப்ளஸ் b. இதுதான் சுருங்கின வடிவம். இப்போ a நம்ம எப்படி எடுத்திருக்கோம்? a 2x ப்ளஸ் 1 2x ப்ளஸ் 1 2x மைனஸ் 1 2x ப்ளஸ் 1 2x மைனஸ் 1. b நம்ம எப்படி எடுக்கும்? b 2x மைனஸ் 1 2x ப்ளஸ் 1 a 2. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/a ப்ளஸ் b. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/a என்னது? 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை 2x மைனஸ் 1 ப்ளஸ் 2x மைனஸ் 1 2x ப்ளஸ் 1. ஓகேவாம்மா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு a ப்ளஸ் பியை மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இதில். ஓகேவா? ஃபஸ்ட்டு a ப்ளஸ் பி இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின் மார்க். இதை நம்ம இப்போ பார்த்தீங்களாம்மா, இந்த 1/a மைனஸ் b மைனஸ் 2b பை a² மைனஸ் b². இதை என்ன செய்கிறோம்? 1/a ப்ளஸ் பியாக கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த 1/a ப்ளஸ் பியில் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகேவாம்மா? இப்போ நம்ம என்னென்னா a ப்ளஸ் பியை மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு அது 1/ன்னு சொல்லி போட்டுடலாம். ஓகேவா? a ப்ளஸ் பின்னு என்னது?
இங்கே பாருங்கள் 2x + 1 டிவைடட் பை 2x - 1 ப்ளஸ் 2x - 1 டிவைடட் பை 2x + 1. இப்போ பாருங்கள் மீ போமா என்னது 2x - 1 2x + 1 இதனுடைய மீ போவாமா என்னது பாருங்கம்மா. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேர்ம் தான். பாருங்கள் 2x ப்ளஸ் இருக்குது, இங்கே 2x மைனஸ் இருக்குது. அப்போ ரெண்டுமே வரும் மீ போவா. 2x + 1 2x - 1 அப்படி தான் வரும் மீ போவா. டிஃப்ரெண்ட் டேர்ம் தானே. அப்போது அந்த ரெண்டுமே மீ போமாவா கண்டிப்பாக வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2x + 1 2x - 1. ஓகேம்மா. இப்போ இங்கே பாருங்கள் 2x - 1 இங்கே என்ன இருக்குது 2x - 1 இல்லாத டேர்ம் வந்து எது திஸ். அப்போது 2x + 1 அந்த இல்லாத டேர்ம் எடுத்துக்கிடுவோம். ஏற்கனவே இருக்கு இல்லையா 2x + 1 டேர்ம். ஓகேவா. தென் ப்ளஸ் இங்கே பாருங்கள் 2x + 1 2x + இல்லாத டேர்ம் என்னது திஸ். அப்போது 2x இந்த இல்லாத டேர்ம் இருக்கு அதை 2x - 1 ஏற்கனவே இந்த டேர்ம் 2x - 1 எடுத்துக்கிறோம். ஓகேம்மா. அகெயின் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். ஓகேவா. தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்களா சிம்பிளிஃபை. ஓகே 2x + 1 த ஹோல் ஸ்கொயர் பார்த்தீங்களாம்மா. பவர் 1 மல்டிப்ளிகேஷன் வச்சுமா 1 + 1 2. ஸோ 2x + 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2x - 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2x + 1 2x - 1 2x + 1 2x - 1. ஓகேம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது என்னது a + b நமக்கு ஃபார்முலாலாம் நிறைய தெரியும் தானம்மா. கொஞ்சம் பாருங்கள். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது a² + b² + 2ab. a - b த ஹோல் ஸ்கொயர் என்னது a² + b² - 2ab. a + b a - bக்கு ஃபார்முலா என்னது a² - b². எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணுவோமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a + b த ஹோல் ஸ்கொயர் a² + b² ப்ளஸ் 2ab. ஓகேம்மா. தென் ப்ளஸ் a² 4x² ப்ளஸ் 1² - 2ab டிவைடட் பை a + b a - b a² a + b a - b a² ஆனது a² - b². ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4x² + 1 ப்ளஸ் 4x. ஓகேவா. ப்ளஸ் இங்கே பாருங்கள் ப்ளஸ் 4x² ப்ளஸ் 1 மைனஸ் 4x டிவைடட் பை 4x² - 1. அகெயின் வந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போமா. 4x² ப்ளஸ் 1 ப்ளஸ் 4x ப்ளஸ் 4x² ப்ளஸ் 1 மைனஸ் 4x டிவைடட் பை 4x² - 1. இங்கே பாருங்கள் -4x ப்ளஸ் 4x கேன்சல் ஆகிடுது. ஸோ தட் இஸ் 8x² this term 8x² then plus 1 1 plus 1 that is 2 divided by 4x² - 1. இதெல்லாம் என்னது a plus b. ஸோ a plus b என்ன வந்திருக்கு a plus b ஈக்குவல் டு என்னம்மா வந்திருக்கு 8x² plus 2 divided by 8x² என்ன இருக்கலாம் வந்தது 8x² plus 2 divided by 4x² minus 1. நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் a plus b. நம்மளுடைய கொஸ்டின் மார்க் என்னதுமா பாருங்கள் 1/a plus b this. நமக்கு கேள்வி வந்து a plus b வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பாருங்களா a plus b வந்து இந்த டேர்ம் எடுத்திருக்கோம் 2x plus 1 divided by 2x minus 1 plus
2x minus 1 divided by 2x plus 1. a plus b வந்து இந்த டேர்ம் எடுத்து நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணி என்ன கிடைச்சிருக்கு a plus b this. ஆனால் கேள்வி வந்து 1 by a plus b. ஸோ 1 by a plus b equal to 1 by 8x square plus 2 divided by 4x square minus 1. So that is equal to 4x square minus 1 divided by 8x square plus 2. This is the answer. Okay வாமா, நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா 1 by a minus b minus 2b divided by a square minus b square. இதை வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், அப்படி சிம்பிளிஃபை பண்ணி என்ன கிடைக்குது நமக்கு ஆன்சர் 1 by a plus b. இதுதான் இந்த ஆன்சரை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது 1 by a plus b. இப்போ a கண்டுபிடிக்கும், b கண்டுபிடிக்கும். ஸோ 1 by a plus b அப்படிங்கச்சமையா இந்த ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே மீப்போமா கண்டுபிடிக்கும்ல. சிம்பிளிஃபை பண்ணி என்ன செய்கிறோம், மீப்போமா வந்து கண்டுபிடிக்கும். மீப்போமா அப்படி எல்லா வேல்யூஸையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலாஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம்லாமா. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாலாம் அப்படியே அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி என்ன கொண்டு வந்திருக்கோம், a plus b. Question mark 1 by a plus b. That is this answer. So பாருங்கம்மா 1 by a minus b minus 2b. இதோட உங்கள் ப்ராப்ளம் முடிஞ்சு 1 by 2b divided by a square minus b square equal to simplify பண்ணது 1 plus ab. ஸோ அந்த 1 plus ab சப்ஸ்டியூட் பண்ண எனது 4x square minus 1 divided by 8x square plus 2. இதிலே உங்களுக்கு மார்க் கிடைச்சிரும். கொஞ்சம் லைட்டாக குட்டியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவாம்மா அம்மா, நீங்கள் என்ன செய்யணும், வீடியோ வந்து 1 time 2 time ஓட விட்டு நீங்கள் படிக்கணும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணுமா. கமெண்ட் செக்ஷனில் என்ன செய்யணும், நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நான் என்ன செய்கிறேன், அழகாக அப்லோடு பண்ணி விடுறேன். உங்களுக்கு லைவ் டியூஷன் வேணும்னா சொல்லுங்கம்மா. ஈவினிங் நைட்டு வந்து 7 to 9 2 hours லைவாக முக்கியமான சம்ஸ், ரிப்பீட்டட் சம்ஸ், 100 out of 100 எடுக்கிறது ட்ரிக் என்ன, 5 marks 50 பாஸ் பண்ணுறவங்களுக்கு 50 மார்க் எடுக்கிற என்ன ட்ரிக் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கேன். இந்த பித்தாகரஸ் தேற்றம், மருதலி தேற்றம், தேல்ஸ் தேற்றம்லாம் நான் உங்களுக்கு அழகாக மறுபடியும் லைவ் டியூஷனில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன். ஓகேவாம்மா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவாம்மா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.